ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ், வெல்கம் பேக் டு காஸ்மிக் ஜாரா. இன்றைக்கி நம்ம ரீடிங்கில் உங்கள் பர்சனோட எனர்ஜி என்ன, தேர்ட் பார்ட்டியில் என்ன போயிட்டுருக்குன்றதை பார்க்கலாம். காய்ஸ், ரிமெம்பர் திஸ் இஸ் அ கலெக்டிவ் ரீடிங், ஸோ டேக் வாட் ரெசனேட் அண்ட் ஜென்ட்லி லீவ் த ரெஸ்ட் பிஹைண்ட். ஜெண்டர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரீடிங் பார்க்குற எல்லாத்துக்கும் இது ரெசனேட் ஆகணுன்ட்டு இல்லை. உங்கள் சோலுக்கு இது ஓகேன்னு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஆர்எல்ஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஸ்கிப் மை வீடியோ. அடுத்த ரீடிங்கில் பார்த்துக்கலாம். அன்வான்ட் கமெண்ட்ஸ் பண்ண வேண்டாம். உங்களுக்கு பிடிக்காட்டி சேனலை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. ஓகே, கார்டு அலைன் பண்ணிக்கிறேன் நான். கார்டு வந்து 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 8 ஆஃப் வாண்ட்ஸ், பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், நைட் ஆஃப் கப்ஸ், த டவர், த டெத். ஓகே, பாட்டம் ஆஃப் த டெக் என்ன வருதுன்றதை பார்க்கலாம். ஹை ப்ரீஸ்டஸ், ஸோ மெனி மேஜர் ஆர்க்கான கார்டு இருக்குது. மேபி உங்கள் பர்சனோட எனர்ஜியில் ஒரு மேஜர் ஷிஃப்ட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரீடிங்கை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். உங்கள் பர்சன் உங்கள் மேலே ரொம்ப க்யூரியஸாக இருக்கிறாங்க. ஆனால் அதை வந்து வெளியில் காட்ட மாட்டேன்றாங்க. டைரெக்டாக பேசாமல் சைலன்ஸாக உங்களை சோசியல் மீடியாவில் செக் பண்ணுறது, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட உங்களை பற்றி விசாரிக்கிற எனர்ஜியில் இருக்கிறாங்க. இது ஒரு ஸ்னீக்கி எனர்ஜியை ரெப்ரசன்ட் பண்ணுது. 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ்னாலே ஒரு விஷயத்துலேருந்து எஸ்கேப் ஆகிற எனர்ஜியை ரெப்ரசன்ட் பண்ணும். அவங்களுக்கு உங்ககிட்ட பேச பயம், இல்லைன்னா ஒரு விதமான கில்ட் இருக்கலாம். அதனால தான் டைரெக்டாக வர அவங்களுக்கு கரேஜ் இல்லை. சைலண்ட்டாக நோ கான்டென்ட்டை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க இப்போ ஏதோ ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எப்படி அப்ரோச் பண்ணால் கரெக்டாக இருக்கும்ட்டு யோசிக்கிறாங்க. இல்லைன்னா இப்போது சைலண்ட்டாக இருந்தால் தான் நல்லதுன்னு கூட யோசிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ அவங்க வந்து மைண்ட் கேம் ப்ளே பண்ணுற எனர்ஜியில் இருக்கிறாங்க. ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங்கை வந்து இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்கள் பர்சன் இப்போ உங்களை அப்சர்வ் பண்ணுறாங்க, ஆனால் கன்ஃபஸ் பண்ண ரெடியாக இல்லை. அவங்க கிட்ட இருந்து இப்போ டைரெக்டாக எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட எனர்ஜி கொஞ்சம் சேடியாக இருக்குது. தென் 8 ஆஃப் வாண்ட்ஸ், இது வந்து நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் ஒரு பெரிய சேஞ்ச் வரப்போகுதுன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த 7 ஆஃப் ஸ்வார்டோட ஸ்லோ அண்ட் ஸ்னீக்கி எனர்ஜிக்கு அப்புறம் இது வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவிங் எனர்ஜியை ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்கள் பர்சன்கிட்ட இருந்து சடனாக கால் இல்லைன்னா மெசேஜ் வர ரொம்ப சான்ஸ் இருக்குது. எவ்வளோ நாள் சைலண்ட்டாக இருந்தால் அவங்க இப்போ திடீர்னு ஸ்பீடாக உங்ககிட்ட வர நினைக்கிறாங்க. இந்த எனர்ஜி நோ கான்டாக்ட் வந்து பிரேக் பண்ணுறதை ரெப்ரசன்ட் பண்ணுது. அவங்க இப்போ ரொம்ப இம்பேஷன்ஸாக இருக்கிறாங்க. உங்கள் பர்சனுக்கு இப்போ உங்ககிட்ட பேசாமல் இருக்க முடியல. உங்களை பற்றி ரொம்ப ஓவராக யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக படப்படப்பாக இருக்கிறாங்க. சீக்கிரமாக ஏதாவது பண்ணி இந்த சைலன்ஸை உடைக்கணுன்ட்டு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ நாளாக இருந்த அந்த கன்ஃபியூஷன் இப்போ கிளியர் ஆகி அவங்களுக்கு நீங்கள் வேணுன்ற ஒரு கிளாரிட்டி வந்திருக்கு. அதனால தான் இந்த ஸ்பீட் வந்து என்னென்னா உங்கள்கிட்ட பேசணுன்ற அந்த ட்ராவலிங்கை உங்கள் பக்கம் புஷ் பண்ணிட்டு இருக்குது. உங்களை வந்து பார்க்கணுன்ட்டு கூட அவங்க நினைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் 8 ஆஃப் வாண்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த பேஜ் ஆஃப் ஸ்வார்ட் வருதுன்னா இந்த எனர்ஜி இப்போ வந்து ரொம்ப ஆக்டிவாக மாறி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த கார்டு உங்கள் பர்சனோட கரெக்ட் மைண்ட் செட்டை பற்றி கிளியராக சொல்லுது. அவங்க சோசியல் மீடியாவில் உங்களை பார்த்துட்ருக்குறாங்க. தே ஆர் கீப்பிங் த ஐ டேப் ஆன் யூ. சைலண்ட்டாக உங்களை மானிட்டர் பண்ணிகிட்ருக்குறாங்க. 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸில் இருந்த அந்த ஸ்னீக்கி பிஹேவியர் இப்போ இன்னும் அதிகமாகிட்டுருக்குது. அவங்க இப்போ உங்கள் ப்ரொஃபைலை 24/7 செக் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன போஸ்ட் பண்ணுறீங்க, யார் கூட இருக்கிறீங்க, நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்களா, அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மேபி உங்களோட காமன் ஃப்ரெண்ட்ஸ் மூலியம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்கன்றதை பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸை கூட இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஒரு சைல்டிஷ் க்யூரியாசிட்டியை வந்து இது ரெப்ரசன்ட் பண்ணுது. ஏன்னா இந்த பேஜ் ஆஃப் ஸ்வார்ட் ஒரு யங்கர் எனர்ஜி. ஸோ அவங்க உங்கள் மேலே ரொம்ப க்யூரியஸாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கொஞ்சம் ஈகோயிஸ்டிக் இல்லைன்னா சைல்டிஷான பிஹேவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது.
டைரக்ட்டா வந்து ஐ மிஸ் யூன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா உங்க மேல ஒரு கண்ணு வச்சுட்டே இருப்பாங்க. மேபி அவங்க உங்கள விட கொஞ்சம் யங்கரா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. கொஞ்சம் இம்மெச்சூரான பெர்சனா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அவங்க உங்கள பத்தி நியூஸ் கலெக்ட் பண்றாங்க. காமன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேஷுவலா பேசி உங்ககிட்ட உங்க லைஃப்ல என்ன நடந்துக்குதுன்னு தெரிஞ்சுக்க நினைச்சிட்டுருக்குறாங்க. அவங்க மெசேஜ் பண்ணா கூட அது ஒரு சீரியஸ் அ கான்வர்சேஷன் மாதிரி இருக்காது. அது ரொம்ப ஒரு காமனா ஒரு கியூரியாசிட்டியான மெசேஜா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. அவங்க உங்கள ரொம்ப ஷார்ப்பா வாட்ச் பண்ணிட்டுருக்குறாங்க காய்ஸ். ஸோ கொஞ்சம் பி கேர்ஃபுல். அது வந்து ரொம்ப டீப் எமோஷன வந்து அவங்கக்குள்ள தூண்டிட்டுருக்குது. மேபி அவங்க நெறைய ஸ்லீப்லெஸ் நைட்ட கூட அவங்க கெயின் பண்ணிட்டுருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. தென் வி ஹேவ் நைட் ஆஃப் கப்ஸ். இது வந்து சிட்யுவேஷன மொத்தமா சேஞ்ச் பண்ணுது. பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸோட அந்த ஸ்பையிங் எனர்ஜி இப்போ ரொமான்டிக் அண்ட் எமோஷனல் ஆக்ஷனா மாறிட்டுருக்குது. உங்க பெர்சனோட கரண்ட் வைப்ரேஷன் வந்து ரொம்ப ரொமான்டிக்கா இருக்குது. அவங்க வந்து கம்மிங் ஃபார்வர்ட் வித் லவ். 7 ஆஃப் ஸ்வார்ட்ல மறைச்சு வச்சிருந்த ஃபீலிங்ஸ் இப்போ வெளிய வருது. உங்க பெர்சன் இப்போ வந்து உங்கள ரொம்ப மிஸ் பண்றாங்க. மனசுக்குள்ள உங்களோட அந்த லவ், கேரிங் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்க கிட்ட அவங்கக்குள்ள இருக்கிற அந்த அன்கண்டிஷனல் லவ்வ வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண நெனச்சிட்டுருக்குறாங்க. இந்த நைட் வந்து ரொம்ப சார்மிங் அண்ட் ட்ரீமியான ஒரு பெர்சன். அவங்க வந்து இப்போ லாஜிக்கா யோசிக்காம மனசுக்குள்ள இருக்கிற அந்த லவ்வ மட்டும் தான் ஃபாலோ பண்றாங்க. நீங்க இல்லாம இருக்கிற அந்த எம்ப்டினஸ் அவங்கள வந்து உங்ககிட்ட இழுத்துட்டுருக்குது. ஒரு அப்பாலஜி ஆர் ப்ரொபோசல்க்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. நோ கான்டாக்ட் பிரேக் பண்ணி உங்ககிட்ட ஒரு சின்ன கிஃப்ட் இல்ல கவிதை இல்லன்னா ரொம்ப ஸ்வீட்டான மெசேஜ் அனுப்ப சான்ஸ் ரொம்ப ஹையா இருக்குது. தென் வி ஹேவ் த டவர். இந்த டவர் வந்தாலே நோ கான்டாக்ட் சிட்யுவேஷன்ல ஒரு பெரிய ஷாக்கிங் சேஞ்ச் வரப்போகுதுன்னு அர்த்தம். இதுவரை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் திடீர்னு நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ்ல இருந்த அந்த ஸ்னீக்கி எனர்ஜியும், பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ல இருந்த அந்த ஸ்பையிங் எனர்ஜியும் இப்போ மொத்தமா கொலாப்ஸ் ஆக போகுது. அவங்க கட்டி வச்சிருந்த ஈகோவால் இப்போ இடிஞ்சு விழ போகுது. அவங்களால இனிமே உங்கள அவாய்ட் பண்ண முடியாது. ஏதோ ஒரு விஷயம் அவங்க லைஃப்ல நடந்திருக்கலாம். இந்த நோ கான்டாக்ட் பீரியட்ல அவங்க மறைச்சு வச்சிருந்த ஏதோ ஒரு உண்மை திடீர்னு வெளியில வரதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. இல்ல இதனால சடனா ஒரு கால் இல்ல ஒரு ஷாக்கிங்கான மெசேஜ் உங்களுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டீஸ் இந்த கார்ட் ரெப்ரசன்ட் பண்ணுது. அதாவது என்னன்னா ரீபில்டிங் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச். இந்த டவர் வந்தாலே பழைய பேட்டர்ன் எல்லாம் அழிஞ்சு புதுசா ஒரு ஸ்டார்ட் வரப்போகுதுன்னு அர்த்தம். இந்த நோ கான்டாக்ட் சிட்யுவேஷன முடிக்க அவங்க திடீர்னு ஒரு பெரிய டிசிஷன் எடுப்பாங்க. இது கொஞ்சம் வலிக்கிற மாதிரி பெயின்ஃபுல்லா இருந்தாலும், லாங் ரன்ல இது உங்க ரிலேஷன்ஷிப்க்கு நல்லது. அதாவது என்னன்னா, இது லாங் டெர்ம் ரிலேஷன்ஷிப்ப வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அம் ஏன்னா, அதுக்கு பக்கத்துல நம்மள்ட்ட டெத் கார்ட் இருக்குது. இது வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன காமிக்குது. டவரோட சாக்கிங் எனர்ஜிக்கு அப்புறம் டெத் கார்டு வந்து ஒரு எண்ட வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஒரு எண்டு முடிஞ்சா தான் ஒரு நியூ பிகினிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். எண்ட் ஆஃப் த ஓல்டு வே. அதாவது இவ்வளோ நாள் உங்க 2 பேருக்கும் நடுவுல இருந்த அந்த டாக்ஸிக் பேட்டர்ன் இல்லன்னா சைலன்ட் பிஹேவியர் மொத்தமா முடிய போகுது. நோ கான்டாக்ட் பீரியட் இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டுருக்குது. அவங்க மனசுல இருந்த அந்த பழைய ஈகோ அந்த ப்ரைட், அந்த கோபம் எல்லாம் இப்போ வந்து பேரலைஸ் ஆயிருச்சு. இது வந்து உங்க ரிலேஷன்ஷிப்ப வந்து கம்ப்ளீட் ரீசெட் பண்ணுது. உங்க பெர்சன் இப்போ ஒரு பெரிய சேஞ்ச வந்து ஃபேஸ் பண்றாங்க. பழைய அந்த இப்போ இல்ல அவங்க. அவங்க உங்கள வேற ஒரு ஆங்கிள்ல நியூ பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது ஒரு ரீபர்த் மாதிரி. இனிமே உங்ககிட்ட வந்தா அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எனர்ஜியா, ஒரு டிஃப்ரெண்ட்டான பெர்சன நீங்க பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இந்த டெத் கார்ட் ரெப்ரசன்ட் பண்ணுது. மூவிங் ஃபார்வர்ட். அதாவது என்னன்னா, டெத் கார்ட்னாலே மூவிங் ஆன்னு அர்த்தம். இது உங்கள விட்டுட்டு போகல. உங்களுக்குள் இருந்த அந்த டிஸ்டன்ஸை விட்டு தள்ளி வரதுக்கான இன்டிமேஷன காமிக்குது. முன்னாடி இருந்த அந்த ஆன் அண்ட் ஆஃப் எனர்ஜி இனிமேல் உங்களுக்குள்ள வராது. இது வந்து ஒரு பெரிய சேஞ்ச் வந்து அவங்க லைஃப்ல நடந்திருக்குதுன்றத காமிக்குது. மேபி தேர்ட் பார்ட்டி எனர்ஜி பிரேக் ஆயிருக்கலாம். இப்போ அந்த கார்ட்ஸ் எடுத்தா தான் நம்ம தேர்ட் பார்ட்டி கார்ட்ஸ் எடுத்தா தான் இந்த டெத் கார்டு வந்து நம்மளுக்கு ஏன் வந்துச்சுன்றது கன்ஃபார்ம் பண்ணும். அட் த சேம் டைம் பாட்டம் ஆஃப் த டெக் வி ஹேவ் த ஹை ப்ரீஸ்டஸ். இது வந்து மொத்த ரீடிங்கோட சீக்ரெட் ஃபவுண்டேஷன் 7 ஆஃப் ஸ்வார்ட்ல ஆரம்பிச்சு டெத் வர வந்த இந்த ஜர்னி பின்னால ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் இருக்குதுன்றது இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்க பெர்சன் வெளியில என்னத்தான் டவர் மாதிரி ஷாக் குடுத்தாலும், இல்ல
அந்த டெத் கார்டு மாதிரி சைலண்ட்டாக இருந்தாலும் அவங்க மனசில் நீங்கள் தான் அவங்களோட சோல்மேட்னு அவங்களுக்கு புரியுது. இந்த நோ கான்டாக்ட் டைமில் அவங்க உங்களை பற்றி ரொம்ப டீப்பாக ட்ரீம் கூட பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேபி அவங்க உங்களோட ட்ரீம்ஸில் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ், நீங்கள் அவங்களோட ட்ரீம்ஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. டெலிபதி அண்ட் ட்ரீம்ஸ், அதாவது என்னென்னா ஹை ப்ரீஸ்டஸ் வந்தாலே நீங்கள் 2 பேரும் டெலிபதிக்கலி கனெக்டட்னு அர்த்தம். அவங்க உங்களை மிஸ் பண்ணும்போது உங்களுக்கு சடனாக அவங்க நினைப்பு வரும். நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சிட்ருப்பீங்க. சடனாக இவங்க நினைக்கவே கூடாதுன்ருப்பீங்க. சடனாக பார்த்தா நீங்கள் மீட் பண்ண ஞாபகம் வரும். இல்லை ஏதாச்சும் ஒரு பாட்டு ஓடும். ஏதாச்சும் ஒன்று அந்த மாதிரி ஞாபகங்கள் வந்தால் அவங்க உங்களை மிஸ் பண்ணுறாங்கன்ட்டு அர்த்தம். அவங்க இப்போ ரொம்ப இன்ட்யூட்டிவாக மாறிட்டுருக்குறாங்க. உங்கள் மேலே இருக்கிற அந்த லவ்வை அவங்களால மறைக்க முடியல. ஆனால் அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கிற எனர்ஜி இந்த கார்டு காமிக்குது. அட் த சேம் டைம் வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம் இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த கார்டு வந்து பேஷன்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. எல்லாம் டிவைன் டைமிங்கில் நடக்கும்னு அவங்க நம்புகிறாங்க. அவங்க இப்போ சைலண்ட்டாக இருந்து இக்னோர் அதாவது என்னென்னா அந்த சிச்சுவேஷனை வந்து அவங்க சைலண்ட்டாக இருந்து அப்சர்வ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுக்கடுத்து அவங்க உங்களை இக்னோர் பண்ணுறாங்கன்ட்டு இல்லை. அவங்க மனசில் இருக்கிற ஆன்சரை தேடி இன்னர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பண்ணிட்டுருக்கிறீங்களோ அதே மாதிரி அவங்க லைஃப் எல்லாம் சரியாகணும்னு சொல்லிவிட்டு அவங்களும் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற எனர்ஜியை வந்து இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்கள் பர்சனோட ஜோடியாக் சைன் பார்த்தோம்னா ஜெமினி, லிப்ரா, அக்வாரியஸ், கேன்சர், ஸ்கார்பியோ, பைசஸ், ஆரிஸ், லியோ, சாகிட்டாரியஸ். தென் ஆல்ஃபாபெட்ஸ் வந்து SKPMTRAV. இந்த லெட்டர் வந்து உங்கள் பர்சனோட நேமில் வந்து எங்கே வேணாலும் ரெசினேட் ஆயிருக்கலாம். ஸோ எங்கே ரெசினேட் ஆகுதுன்றத பாருங்கள். இந்த டெத்தை நம்மள்ட்ட வந்து 3 மேஜர் ஆர்க்கான கார்டு இருக்குது. என்னென்னா டவர், டெத் அண்ட் ஹை ப்ரீஸ்டஸ். மேபி தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனில் ஏதோ ஒரு உண்மை வெளியில் வந்திருக்கலாம். இந்த டவரை பார்த்திங்கன்னா இந்த 2 பர்சனும் அந்த இடிஞ்சு உழுகிற ஒரு எனர்ஜியை காமிக்கும் பாருங்கள். அந்த மாதிரி அவங்களோட ரிலேஷன்ஷிப் கொலாப்ஸை ஒரு நியூ பேட்டர்ன் அவங்க லைஃப்பில் ஸ்டார்ட் ஆகிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ அவங்க சிச்சுவேஷனை அப்சர்வ் பண்ணுற எனர்ஜியில் இருக்கிறாங்கன்றத இந்த ஆர்க்கான மேஜர் ஆர்க்கான ஸ்ப்ரெட் சொல்லுது. தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனில் என்ன போயிட்டுருக்குதுன்றதை பார்க்கலாம். லெட்ஸ் செக் த வைப். கைஸ், கார்ட்ஸ் ரொம்ப நேரம் ஷஃபிள் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த ஷஃபிளிங் வீடியோ கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கொஞ்சம் ரீடிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பார்க்கலான்னு தான் இந்த ஷஃபிளிங். ஆக்சுவலி நான் பர்சனல் ரீடிங்க்கு இந்த மாதிரி தான் ஷஃபிள் பண்ணுவேன். அது இப்போ உங்களுக்காகவும் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறேன். கொஞ்சம் டைம் ஆகும் ஷஃபிளிங்க்கு, பார்த்துக்கங்களா. ஓகே, கார்டு அலைன் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, அலைன் பண்ணியாச்சு. ஓகே, நம்மள்ட்ட இருக்கிற கார்டு வந்து 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஒரு நிமிஷம் இருங்க. பாட்டம் ஆஃப் த டெக் வந்து 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஓகே காய்ஸ், என்ன சொல்லிட்டு இருந்தேன்? 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ், தென் 9 ஆஃப் கப்ஸ், கிங் ஆஃப் வாண்ட்ஸ், த சேரிட், the world card. Bottom of the deck we have 6 of swords. ஓகே, இது வந்து தேர்ட் பார்ட்டியோட எனர்ஜி ரீடிங் காய்ஸ். லெட்ஸ் செக் த வைப்.
ஸோ 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனில இது வந்து கொஞ்சம் அ பொசசிவ் அண்ட் செக்யூரிட்டிய ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்க பெர்சன் இப்போ உங்களையும் விட்டு குடுக்க முடியாம, அந்த தேர்ட் பார்ட்டியையும் விட்டு வர முடியாம 2 பேரையும் டைட்டா ஹோல்ட் பண்ணிட்டுருக்குறாங்க. அவங்க மனசுல எல்லாமே எனக்கு வேணுன்ற ஒரு செல்ஃபிஷ் மைண்ட் செட் ஓடிட்டே இருக்குது. 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அந்த காயின அந்த ஆள் வந்து டைட்டா இறுக்கி பிடிச்சிருப்பாரு. அது மாதிரி உங்கள வேற யாருக்கும் விட்டு குடுக்காம அவங்க புடிச்சு வச்சிருக்கிறாங்க. எங்க நீங்க அவங்கள விட்டு போயிருவீங்களோன்ற ஒரு இன்செக்யூரிட்டி அவங்களுக்குள்ள போயிட்டுருக்கு. அந்த தேர்ட் பார்ட்டி மேல அட் த சேம் டைம் லவ் இருக்கோ இல்லையோ, ஆனா அ ஏதோ ஒரு விஷயம் அவங்கள விட்டு வர முடியாம, அவங்க அங்கே ஹோல்ட் பண்ணிட்டுருக்குறாங்கன்றது இந்த கார்ட் ரெப்ரசன்ட் பண்ணுது. அவங்க இப்போ ரொம்ப கார்டரா இருக்கிறாங்க. தன்னோட உண்மையான ஃபீலிங்க வெளில ம் சொல்ல மாட்டேன்றாங்க. ஏன்னா சொன்னா எல்லாம் கைய விட்டு போயிடும்ன்ற ஒரு திருட்டு பயம் அவங்களுக்குள்ள போயிட்டுருக்குது. தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் உங்க பெர்சன் உங்கள விட்டு குடுக்க ரெடியா இல்ல. ஆனா இது பியூர் லவ்வ விட ஒரு விதமான ஃபியர் ஆஃப் லாஸ் ஆர் கண்ட்ரோல் எனர்ஜிய வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அவங்க இப்போ ரொம்ப ஸ்டாக்னன்ட்டா இருக்காங்க. சேஞ்ச வந்து அக்செப்ட் பண்ண அவங்க பயப்படுறாங்க. தென் வி ஹேவ் 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ். இது ரொம்ப பிராக்டிகல் அண்ட் எஃபர்ட் ஓரியன்டட் எனர்ஜிய வந்து காட்டுது. 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ்னாலே ஹார்ட் ஒர்க்னு அர்த்தம். உங்க பெர்சன் இப்போ ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ண ரொம்ப எஃபர்ட் போடுறாங்க. அது உங்க கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். இல்லாட்டி தேர்ட் பார்ட்டி கூட இருக்கிற கமிட்மெண்ட்டா இருக்கலாம். அங்க ஃபோக்கஸ் மொத்தமா பில்டிங் மேல தான் இருக்குது. ஓகேங்களா? தே ஆர் ஃபிக்ஸிங் த மிஸ்டேக்ஸ். பழைய தப்புகள சரி பண்ண அவங்க இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பொறுமையா, பேஷன்ஸா திரும்ப திரும்ப உங்ககிட்ட வர நல்ல ஸ்கில் யூஸ் பண்ண பார்க்குறாங்க. இது ஒரு ஸ்லோ பட் ஸ்டடி ப்ராசஸ் இந்த கார்ட் ரெப்ரசன்ட் பண்ணுது. சம்டைம்ஸ் இந்த கார்டு அவங்க மனசுல இருக்கிற கில்ட் இல்லைன்னா தேர்ட் பார்ட்டி டென்ஷனை மறக்க திரும்ப திரும்ப ஒர்க்கில் பிஸியாக இருக்கிறத கூட ரெப்ரசன்ட் பண்ணும். பேசினா ப்ராப்ளம் வரும்னு ஒரு வேளை அவங்க ஓடிட்டே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. பட் உங்கள் பர்சன் இப்போ ரொம்ப சீரியஸ் மோடில் இருக்கிறாங்க. தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஷார்ட்கட் தேடாமல் கஷ்டப்பட்டு இந்த சிச்சுவேஷனை மாற்ற நினைக்கிற எனர்ஜி இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஏன்னா நம்மள்ட்ட பக்கத்தில் வந்து 9 ஆஃப் கப்ஸ் இருக்குது. இது வந்து விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் கார்டு. தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனில் இது வந்தால் எனர்ஜி மொத்தமாக பாசிட்டிவாக மாறுது. உங்கள் பர்சனோட எனர்ஜி வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை தாண்டி ஒரு ஹாப்பியஸ்ட் எனர்ஜியாக மாறிட்டுருக்குது. நீங்கள் தான் அவங்களோட விஷ். தேர்ட் பார்ட்டி யாராக இருந்தாலும் உங்கள் பர்சன் மனசில் நீங்கள் தான் ப்ரையாரிட்டி. உங்கள் கூட இருக்கும்போது தான் அவங்க ரொம்ப ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி. இது வந்து எப்படின்னா ஒரு என்ன கைஸ் தமிழில் சொல்லுவாங்க, கெத்து எனர்ஜியை ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த கார்டில் இருக்கிற அந்த ஆள் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக உட்காந்துருப்பாரு. அதே மாதிரி தான் உங்கள் பர்சன் இப்போ ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறாங்க. எல்லாம் சரியாயிடும், எனக்கு பிடிச்சதை கண்டிப்பாக எனக்கு கிடைக்குன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. தேர்ட் பார்ட்டியை பற்றி அவங்க இப்போ ரொம்ப கவலைப்படுறது இல்லை கைஸ். அவங்க இப்போ ரொம்ப ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறாங்க. தேர்ட் பார்ட்டிக்கிட்ட இருந்து கிடைக்காத ஒரு எமோஷ்னல் ஹாப்பினஸ் உங்ககிட்ட கிடைக்குதுன்னு அவங்க இப்போ புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்ருக்குறாங்க. அவங்க இப்போ உங்ககிட்ட ரொம்ப லவ்விங் அண்ட் கிவிங் மோடில் இருக்கிறாங்க. உங்கள் பர்சன் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க உங்களோட தாட்ஸில். ஏன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற அந்த லவ் வந்து ரியலைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. தேர்ட் பார்ட்டியை விட உங்கள் கூட இருக்கிற அந்த ஹாப்பினஸ் தான் அவங்களுக்கு முக்கியம்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. உங்கள் விஷ் இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஹை சான்சஸ் இருக்குது. தென் வி ஹேவ் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். இது வந்து என்னென்னா உங்கள் பர்சன் இப்போ இமோஷ்னலாக யோசிக்காமல் ரொம்ப லாஜிக் அண்ட் ஷார்ப்பாக யோசித்து முடிவு எடுக்கிற எனர்ஜியை ரெப்ரசன்ட் பண்ணுது. இவ்வளோ நாளாக இருந்த அந்த கன்ஃபியூஷன் வந்து இப்போ இல்லை. தேர்ட் பார்ட்டி விஷயத்தில் என்ன பண்ணணும்னா அவங்க ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சென்டிமெண்ட்க்கு இப்போ அவங்க மைண்டில் இடமே இல்லை. இது வந்து ஒரு கரெக்டாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு எனர்ஜியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் கையில் வந்து அந்த ஸ்வார்ட் வச்சுருக்குறாங்க பாருங்கள். அது மாதிரி உங்கள் பர்சன் இப்போது யூஸ்லெஸ்ஸான விஷயங்களையும் தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸையும் வந்து கட் ஆஃப் பண்ண ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட இப்போ நோ நான்சென்ஸ் ஆட்டிடியூட்
போயிட்டுருக்குது. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா தான் அவங்க பேசுவாங்க. எமோஷனல் டிட்டாச்மெண்ட்டை இந்த கார்ட் ரெப்ரசன்ட் பண்ணுது. அவங்க உங்க மேல அன்பு வச்சிருந்தாலும், இப்போ அத வந்து வெளிய காட்ட மாட்டாங்க. ரொம்ப கோல்ட் அண்ட் பிராக்டிகலா பிஹேவ் பண்ண சான்சஸ் இருக்கு. இப்போ லவ்வ விட ஹானஸ்டி அண்ட் ஜஸ்டிஸ் தான் முக்கியம்னு அவங்க மைண்ட்ல வந்து ஓடிட்டு இருக்குது. உங்க பெர்சன் இப்போ வந்து ஒரு ஜட்ஜ் மாதிரி இருக்கிறாங்க. தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன லாஜிக்கலா சால்வ் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்குறாங்க. அவங்க கிட்ட இருந்து இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரைட் அண்ட் ரஃப் டாக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உண்மைய பேசி சிச்சுவேஷன எண்ட் பண்ண அவங்க நெனச்சிட்டுருக்குறாங்க. எவ்வளோ நாள் தான் இத நம்ம மூடி மறைக்கணும்? எவ்வளோ நாள் தான் நம்ம ஸ்னீக்கியா இருக்கலாம்? உண்மைய சொல்லி பார்க்கலாமேன்ற ஒரு மைண்ட் அவங்களுக்குள்ள வந்துட்டுருக்குது. தென் வி ஹேவ் சேரியட். இது வந்து தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ல ஒரு கெத்து விக்டரி வரப்போகுதுன்ட்டு அர்த்தம். இது வந்து வில் பவர் அண்ட் கண்ட்ரோலோட எனர்ஜி. தேர்ட் பார்ட்டி ஒரு பெரிய ஆப்ஸ்டக்கலா இருந்தாலும் உங்க பெர்சன் இப்போ அத வின் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க 2 விஷயத்துக்கு நடுவுல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து டைரக்ஷன ஃபிக்ஸ் பண்ணி அத பார்த்து அவங்க ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆ இந்த கார்ல வந்து அந்த சாரியட்டர் வந்து 2 ஹார்ஸ வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி உங்க பெர்சன் இப்போ அந்த தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் உங்ககிட்ட இருக்கிற அந்த எமோஷன் பாண்ட் இது 2யும் எப்படி ஹேண்டில் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. இனிமே கன்ஃப்யூஷனுக்கு இடமே இல்ல. ஆக்ஷன் மட்டும் தான். இந்த சேரியட் கார்டு வந்து ஒரு விக்டரி ஃபார் யூன்றத ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்களுக்கு கண்டிப்பா சக்ஸஸ் நீங்க ஆகப் போகிறீங்க. உங்க பெர்சன் தேர்ட் பார்ட்டிய வந்து தள்ளி வச்சுட்டு உங்ககிட்ட வர ரொம்ப ஃபோக்கஸா இருக்கிறாங்க. இது ஒரு ஃபாஸ்ட் மூவிங் எனர்ஜிய ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ சீக்கிரமா இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து ஒரு ப்ரோக்ரஸ் ஆறதுக்கான பாசிபிலிட்டிஸ காமிக்குது. உங்க பெர்சன் இப்போ ரொம்ப ஃபோக்கஸ்ட் அண்ட் டிட்டர்மைண்டா இருக்கிறாங்க. தேர்ட் பார்ட்டிய ஓவர்டேக் பண்ணி உங்க கூட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து காப்பாத்த ஸ்பீடா வந்துட்டு இருக்கிறாங்க. இனிமே ஸ்லோவா இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஆக்டிவா மூவ் ஆவாங்கன்றது இந்த கார்ட் ரெப்ரசன்ட் பண்ணுது. டெவில் கார்ட் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ல வந்து இது ரொம்ப இன்டென்ஸ் அண்ட் டாக்ஸிக் எனர்ஜி வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். இப்போ உங்க பெர்சன் ஒரு விதமான பாண்டேஜ்ல இருக்கிறாங்க. உங்க பெர்சனுக்கு அந்த தேர்ட் பார்ட்டி மேல லவ் இருக்கோ இல்லையோ, ஆனா ஒரு ஸ்ட்ராங் ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இல்லன்னா அட்டாச்மெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது ஒரு பேட் ஹேபிட் மாதிரி அவங்களுக்கே அது மாறிட்டுருக்குது. அது அவங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சாலும், அதுலேருந்து வெளியே வர கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த தேர்ட் பார்ட்டி உங்க பெர்சன ஏதாவது சொல்லி மேனிபுலேட் பண்ணி வச்சிருக்கலாம். இல்லன்னா உங்க பெர்சனும் உங்களையும் அந்த தேர்ட் பார்ட்டியையும் ஒரு டாக்ஸிக் லூப்ல வச்சிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. விட்டு போக மனசில்ல. ஆனா உண்மையும் சொல்ல முடியாதுன்ற ஒரு மாதிரி ஒரு ஸ்னீக்கி எனர்ஜி வந்து இந்த கார்ட் ரெப்ரசன்ட் பண்ணுது. டெவில் கார்டு வந்தாலே அங்கே லஸ்ட் அண்ட் சீக்ரெட்ஸ் ஜாஸ்தி இருக்குன்ற அர்த்தம். அவங்க இப்போ ரொம்ப செல்ஃபிஷா யோசிக்கிறாங்க. தன்னோட ப்ளஷர் அண்ட் கம்ஃபர்ட்க்கு எது நல்லதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்குறாங்க தவிர, யாரோட ஃபீலிங் பற்றியும் இப்போ கவலைப்படாத அந்த ஒரு எனர்ஜியை வந்து இந்த டெவில் ரெப்ரசன்ட் பண்ணுது. அதாவது என்னென்னா உங்கள் பர்சன் இப்போ டார்க் பிளேஸில் இருக்கிறாங்க. தேர்ட் பார்ட்டி கூட இருக்கிற அந்த கனெக்ஷன் ரொம்ப ஹெல்த்தியாக இல்லை. ஆனால் அது அவங்கள வந்து அடிக்ட் பண்ணி வச்சுருக்குது. மேபி தேர்ட் பார்ட்டி மேனிப்புலேஷனில் அவங்க சிக்கியிருக்கலாம். நீங்கள் இப்போ ரொம்ப க்ளாஸனாக இருக்கணும். ஏன்னா அவங்க எனர்ஜி இப்போ ரொம்ப அன்ஸ்டேபிள் அண்ட் மேனிப்புலேட்டிவாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் டோன்ட் வரி டியர்ஸ், வி ஹாவ் த வேர்ல்ட் கார்டு அண்ட் பாட்டம் ஆஃப் த டெக் 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்குது. ஸோ த வேர்ல்ட் கார்டு அண்ட் 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் சேர்ந்து வந்ததுனால இந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனில் வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜ்க்கு அவங்க வரப்போகிறாங்கன்ற அர்த்தம். இந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் வந்து ஒரு ஃபைனல் எண்டுக்கு வந்துருச்சு. இனிமேல் கன்ஃபியூஷன் இல்லை, வெறும் கன்க்ளூஷன் தான். த வேர்ல்டு வந்தாலே ஒரு பெரிய சாப்டர் முடிய போகுதுன்னு அர்த்தம். அந்த தேர்ட் பார்ட்டி ட்ராமா, அந்த ஸ்னீக்கி பிஹேவியர் எல்லாமே கம்ப்ளீட்டாக போய் உங்கள் பர்சன் வந்து அவங்களுக்கு எது வேணும், எந்த டாக்ஸிக் ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் வேணுமா, இல்லை சோல்மேட் கனெக்ஷன் வேணுமான்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு முடிவு எடுக்கிற டைம் இது. உங்கள் பர்சன் எனக்கு என்ன வேணும்னு மொத்தமாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இது ஒரு கார்மிக் சைக்கிளோட எண்ட். அவங்க தேர்ட் பார்ட்டி கூட இருந்தது அவங்களோட கார்மிக் லெசன். ஏன்னா 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் லிவிங் த கேஸ், அதாவது என்னென்னா பாட்டம் ஆஃப் த டெக்கில் 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்கிறது என்னத்தை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா உங்கள் பர்சன் இப்போ அந்த தேர்ட் பார்ட்டி டென்ஷன் அண்ட் சண்டைகள்லேருந்து மூவ் ஆன் ஆகி அமைதியாக ஒரு பீஸ்ஃபுல்லான
ஸ்டேட்டை பார்த்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றத காமிக்குது. ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான அந்த சிச்சுவேஷனை விட்டு வெளியே வர அவங்க இப்போ ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. அவங்க இப்போ உங்ககிட்ட வர ஒரு மென்டல் ஆர் ஃபிசிக்கல் ட்ராவல் பண்றாங்க. அந்த பழைய ரிலேஷன்ஷிப் உங்க கூட இருந்தத யோசிச்சு, அவங்க ரொம்ப ரெக்ரெட் ஆகுறாங்க உங்கள விட்டுட்டு போனது. அட் த சேம் டைம் அவங்களுக்குள்ள அந்த டாக்ஸிஸ் பேட்டர்ன், அந்த தேர்ட் பார்ட்டி இது வந்தாலும், அவங்க அதெல்லாம் விட்டுட்டு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்க்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கிறாங்க. இந்த நோ கான்டாக்ட் ஆர் தேர்ட் பார்ட்டி பேஸ் இப்போ ஹீலிங் ஃபேஸா மாறிட்டே இருக்குது. அந்த டெவில்ல இருந்த அந்த டாக்ஸிட்டி, அந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன், அந்த செக்ஸுவல் அட்ராக்ஷன் எல்லாம் சேஞ்ச் ஆயி, அவங்க உங்க கூட தான் அந்த சோல் பாண்ட் கனெக்ஷன் இருக்கு. தேர்ட் பார்ட்டி ஒரு மேனிபுலேட்டிவ் எனர்ஜின்றத தெரிஞ்சு, அவங்க அவங்கள விட்டுட்டு உங்ககிட்ட வர எனர்ஜி காமிக்கிறாங்க. கொஞ்சம் ஹார்ட் பிரேக்கோட தான் அவங்க உங்ககிட்ட வந்துட்டுருக்குறாங்க. ஹவ் டு சே உங்க பெர்சன் அந்த தேர்ட் பார்ட்டி பேக்கேஜ தள்ளி வச்சு, உங்ககிட்ட ஒரு ஸ்டேபிள் அண்ட் பீஸ்ஃபுல் லைஃப்க்கு வர முடிவு பண்ணிட்டாங்க. த வேர்ல்ட் வந்து விக்டோரியா வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அண்ட் 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து அந்த ஜர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றத ரெப்ரசன்ட் பண்ணுது. ஏன்னா இந்த கார்டு வந்து ரொம்ப பாசிட்டிவான க்ளோஸரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்க பெர்சன் இப்போ ரொம்ப மெச்சூர் அண்டு ஸ்டேபிளா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நீங்க இப்போ வந்து உங்க மைண்ட ரிலாக்ஸா வச்சுக்கிட்டா, உங்களுக்கான அந்த எனர்ஜி ஆட்டோமேட்டிக்கா உங்கள தேடி வரதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. உங்களோட எனர்ஜிய பார்த்தா, உங்கள்ல நெறைய பேர் நோ கான்டாக்ட் பேஸ்ல இருக்கிறீங்க. அவங்க மனசுல என்ன யோசிக்கிறாங்க? நம்பளுக்கான சான்ஸ் இருக்குதா? இல்லையா? அவங்க எப்போ திரும்ப வருவாங்க? எப்போ மெசேஜ் வரும்னு ரொம்ப ஆவலா, ரொம்ப ஆங்ஸியஸ்லி நீங்க வெயிட் பண்ணிட்டுருக்கிற எனர்ஜி இந்த கார்ட் ரெப்ரசன்ட் பண்ணுது. சர்ச்சிங் ஃபார் சைன் அதாவது என்னன்னா, நீங்க இப்போ ரொம்ப ஸ்பிரிச்சுவலா மாறிட்டுருக்கிறீங்க. ஏஞ்சல் நம்பர்ஸ் 111, 222 ஆல்ஃபாபெட் அண்ட் டாரோ ரீடிங் மூலமா டிவைன் கைடன்ஸ வந்து தேடிட்டுருக்கிறீங்க. எனக்கு ஏதாச்சும் சிக்னல் கிடைக்குமான்னு ரொம்ப அலர்ட்டா இருக்கிற எனர்ஜிய வந்து இந்த கார்ட்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்கள நெறைய பேர் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ல ஸ்டக் ஆகி இருக்கலாம். உங்க மனசுல எனக்கு ஜஸ்டிஸ் கிடைக்குமா? அந்த தேர்ட் பார்ட்டி எப்போ விலகுவாங்கன்ற ஒரு கேள்வி அடிக்கடி ஓடிட்டே இருக்கு. ஒரு பக்கம் பயம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் உங்களோட என்ன சொல்றது? உங்களோட ரிலேஷன்ஷிப் திரும்ப வரும்ன்ற ஒரு நம்பிக்கைய நீங்க வந்து தேடிட்டு இருக்கிறீங்க. ஸோ காய்ஸ் நீங்க ஒரு கிளைம்பிங் மோட்ல இருக்கிறீங்க. ஸோ குட் திங்ஸை யோசிங்க. சடனா ஒரு பிரேக் த்ரூ வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா வேர்ல்ட் கார்டு இருக்கிறதுனால ஒரு பேட்டர்ன் முடிஞ்சு ஒரு நியூ பேட்டர்ன் உங்கள் லைஃப்பில் ஆரம்பிக்க போகுது. ஸோ ட்ரஸ்ட் த ப்ராசஸ். தென் ஆல்ஃபாபெட்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன். தேர்ட் பார்ட்டி இது MNLCJBDGH. இது வந்து தேர்ட் பார்ட்டியோட ஆல்ஃபாபெட்ஸ் எவ்வளோ ரெசினேட் ஆகுதுன்றதை பார்த்துக்குங்க. உங்களோட ஜோடியாக் சைன் வந்து கேன்சர், ஸ்கார்பியோ, பைசஸ், ஜெமினி, லிப்ரா, அக்வாரியஸ், தாரஸ், விர்கோ, கேப்ரிகான், ஆரிஸ், லியோ, சாகிட்டாரியஸ். ஆல்ஃபாபெட் ASKRVMJPTDLN. தட்ஸ் இட் காய்ஸ். அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். பாய்.